இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கில் டிஎன்ஏஏ அடிப்படையில் டத்தோஸ்ரீ நஜீப் விடுவிப்பு. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் சென்ட் பெர்ஹார்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான 27 மில்லியன் ரிங்கெட் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருந்த முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அவ்வழக்கிலிருந்து டிஎன்ஏஏ அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். டத்தோஸ்ரீ நஜீப் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படாமல் சில காரணங்கள் அடிப்படையில் அவர் வழக்கில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று காலையில் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இவ்வழக்கில் நீதிபதி கே முனியாண்டி தனது தீர்ப்பை அளித்தார். இந்த வழக்கை தொடர்வதற்கு தற்போது அரசு தரப்பு ஆற்றலை கொண்டுள்ளதா அல்லது ஏற்புடைய ஒரு காலகட்டத்தில் வழக்கை தொடர்வதற்கான நோக்கத்தை கொண்டுள்ளதா என்பதற்கு எந்தவொரு அறிகுறியும் தென்படாத நிலையில் நஜீப்பை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படாமல் வழக்கிலிருந்து தற்காலிகமாக விடுதலை செய்வதாக நீதிபதி முனியாண்டி தனது தீர்ப்பில் தெரிவித்தார். இந்த வழக்கின் சூழ்நிலைகள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக உள்ளன. இதன் மூலம் இன்றைய நிலவரப்படி அரசு தரப்பு வழக்கு தொடர தயாராக இல்லை என்பது போல் தோன்றுகிறது என்று நீதிபதி தனது சுருக்கமான தீர்ப்பில் கூறினார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து இன்னும் 2 வாரங்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்வார் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஈரானுடன் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். அதற்கு குறைந்த வாய்ப்பே உள்ளது. இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து 2 வாரங்களில் அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்வார் என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க முன்னுரிமை அளிக்கப்படும். வலிமையின் மூலம் அமைதியை உருவாக்க முடியும் என்று அமெரிக்க அதிபர் நம்புகிறார். எனவே ராஜதந்திரத்திற்கான வாய்ப்பு இருந்தால் அதிபர் எப்போதும் அதை பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் அவர் பலத்தை பயன்படுத்த பயப்படவில்லை என்று கேரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். தெற்கு இஸ்ரேலில் உள்ள சொரோக்கா மருத்துவமனையை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தெஹ்ரானில் உள்ளவர்கள் கடும் விளைவுகளை சந்திப்பார்கள் என்று அவர் நினைவுறுத்தியுள்ளார். கில்லான் பள்ளத்தாக்கில் இன்று காலையில் பெய்த கனத்த மழையில் ஷா ஆலம் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஜலான் கபோங், கொத்தகமுனிங் மற்றும் செஷன் 32 ஆகிய பகுதிகளில் நீரின் மட்டம் முழங்கால் வரை உயர்ந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் கடை வீடுகளில் நீரின் மட்டம் உயர்ந்த வேளையில் பிரதான சாலைகளில் நீர் கரை புரண்டோடியதை அப்பகுதி மக்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்ட புகைப்படங்கள் சித்தரிக்கின்றன. முன்னதாக இன்று காலை 11 மணி வரை இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும். இது தாழ்வான பகுதிகளில் வெள்ளத்திற்கு வித்திடும் என்று வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்திருந்தது. அரச மலேசிய போலீஸ் படையின் தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் பதவி ஓய்வு பெறுவதையொட்டி புதிய ஐஜிபி நியமிக்கப்படவிருக்கும் வேளையில் போலீஸ் படையில் 8 முதிர்நிலை உயர் அதிகாரிகள் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமார் கான் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநராக பதவி அந்தஸ்து உயர்த்தப்பட்டுள்ளார். பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் நேர்மை மற்றும் நன்னெறி பிரிவின் இயக்குநராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். கடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஃபீசோல் சாலே புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு பிரிவின் துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் செயலாளர் டத்தோ கமருல் ஜமான் அப்துல்லா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். லங்காவி கடற்பகுதியில் 2 ஃபைபர் இயந்திர படகுகளின் மூலம் போதைப்பொருள் கடத்தும் முயற்சியை கடல்சார் போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர்.
லங்காவி தமான் நீலாம் அருகில் நேற்று முன்தினம் அதிகாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பெரிய அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியை அடுத்த மாதம் அமுல்படுத்தப்படுவதற்கு முன்னதாக அது குறித்து மக்களுக்கு அரசாங்கம் விளக்கம் அளிக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். SST குறித்து மக்களுக்கு எந்தவொரு குழப்பமும் சந்தேகமும் இல்லாமல் இருப்பதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யும் பொருட்டு இந்த விளக்கமளிப்புக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்யும் என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அரசாங்கம் அறிவித்துள்ள SST வரி விதிப்பு வரும் ஜூலை 1 அமல்படுத்தப்படவிருக்கிறது. இந்த வரியானது குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் 5 முதல் 10 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.